உத்தரப்பிரதேசத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக ஜும்மா நேரங்களில் வெள்ளிக்கிழமை இல்லை பெருநாள் தொழுகைகள் இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் ரோடுகளில் தொழுவாங்க. இது பல வருடங்களாக, பல 100 வருடங்களாக இது நடந்துகிட்ருக்குது. மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் அதாவது ஓரத்தில் தான் தொழுக போகிறாங்க. அதாவது நடு ரோட்டை வந்து மறிச்சிக்கிட்டுலாம் அவங்க தொழுகிறதில்ல. ஆனால் அதுக்கு கூட ஊபி அரசாங்கம் அனுமதிக்கிறதில்ல. யோகியோட அரசு அவனுங்க அந்த தொழுதுகிட்டு இருக்கவங்கள கால்களால் உதச்சி தள்ளினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்தோனேசியாவில் புதிதாக கட்டப்படக்கூடிய அனைத்து ரயில்களிலும் அங்கேயே தொழுகிறதுக்கு உள்ள ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறாங்க. ஓடும் ரயிலிலும் இனி தொழலாம். என்ன அருமையாக வந்து அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். தொழுகைக்கான இது வந்து ஃப்ளைட்டில் நிறையா இருக்கும். சவுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுதியா ஃப்ளைட்டில் போனீங்கன்னாலும் சரி, இது மாதிரியான அதாவது அதுக்காக தனியாக ஒரு ரெண்டு பேர் இருந்து தொழுகலாம். அந்த அளவு இதே மாதிரி தான். இது இங்கே இப்போ எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்களோ அந்த இடம் கொடுத்துருப்பாங்க ஃப்ளைட்லேயும். அதில் நான் கூட தொழுதுருக்கேன், 2-3 தடவை கூட தொழுதுருக்கிறேன் அதில். அதாவது சவுதியா ஃப்ளைட்டில் போகிறப்போ. இப்போ வந்து காசு ஓவராக்கிவிட்டாங்க சவுதியாவில். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து மற்ற கல்ஃபு, எமிரேட்ஸு, ஒமான் ஏர்வேஸு இதில் தான் இப்போ போகிறது. இப்போ முன்னாடியெல்லாம் சவுதியை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், ஏன்னா தொழுகைக்கு அதில் வந்து வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் தொழுகை முடியலைன்னா கூட சேர்த்து தொழுகலாம், யாருக்கும் சிரமம் கொடுக்கல. இஸ்லாம் வந்து யாருக்குமே சிரமம் கொடுக்கல. இப்போ பெரும் பயணங்களில் நம்ம இருக்கிறப்போ நம்மளால் தொழுகை அந்த வக்தெலாம் கிடைக்காதுங்கிறப்போ இங்கே சேர்த்து தொழுதரலாம். அதை குறைச்சி 4 ரக்காத்து 2 ரக்காத்தை தொழுது 2 தொழுகைகளை சேர்த்து கூட தொழுகலாம். ஜம்மு செஞ்சு தொழுதுக்கலாம். அது மாதிரி வசதி கிடைக்கிறப்ப இங்கே தொழுதுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்டில் நமக்கு இடம் இருக்குது தாராளமாக, அப்போது நம்ம தொழுதுக்கலாம். அது மாதிரி நான் தொழுதுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எப்பப்போலாம் வசதி கிடைக்குதோ அப்போலாம் தொழுதுருங்க. பயணத்தில் ரொம்ப இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். ஜம்மு கசருன்னு இருக்குது, சேர்த்து தொழுகலாம், குறைச்சி தொழுகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் இந்த தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் நம்ம சொல்லிக்கிறது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பலம் தொழுகைங்கிறது. பல தவறுகள்லேருந்து நம்மளை தடுக்கும். நமக்கு வந்து எந்த நேரமும் தொழுகையில் இருந்தோம்னாக்கா நமக்கு எப்போ இறப்பு வந்தாலும் சரி, நாம் வந்து ஒரு நிம்மதியான ஒரு இறப்பை நம்ம சந்திக்கிறது மாதிரி இருக்கும். அந்தந்த வக்து தொழுகையை நம்ம முடிச்சிட்டோம்னாக்க, இல்லையா?